ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். இன்று எல்லாரும் இன்னைக்கு குஷியா இருக்காங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நடந்துருச்சு. நமக்கு நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கார் வாங்கியாச்சு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து இப்பதான் கத்துறாரு. ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம். BMW தான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். அது ஒரு 10th இருந்து. பைக்னா நிறைய ஆசை இருக்கும், அதே கார்னா எனக்கு இந்த BMW தான். அதுல என்ன இருக்கு ஏது இருக்குலாம் எனக்கு தெரியாது, கார் நல்லா இருக்கு அவ்வளவுதான். BMW அவ்வளவுதான். என்கிட்ட வந்து நீங்க எப்படி புது கார் வாங்குனீங்க, என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவைன்னு கேட்டாங்கன்னா நான் விலாவரியா சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன். படம் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளவு விஷயம் இருக்காதா அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன காருன்னு பாத்தீங்கன்னா, என்ன காருன்னே சொல்லல, நம்ம அவ்வளோன்னு பேசி சொல்லுவோம் டாடா டியாகோ. ஸோ இது நம்ம வாங்கியிருக்க கார் பேர் வந்து டாட்டால கார் வாங்கியிருக்கோம். டாட்டானாலே போட்டாங்க. டாட்டானாலே உங்களுக்கு தெரியும், பில்டு குவாலிட்டி எல்லா கார்லயும் மோஸ்ட்லி பில்ட் குவாலிட்டி பேடிஎம் பண்ணு. ஆக்சுவலா நார்மலாவே டாட்டால இந்த டியாகோ கார் வந்து ஆன் ரோடு பிரைஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 8 to 9 வரை வரும். ஸோ அதுக்கு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேட்டுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மனமா இருக்கேன். ஏய் மூடுங்க, சவர்லெட் என்ஜாய். பின்னாடி வரையான் பாரு, கொடூரமா வரையான். தாரையும் வாங்கணும்னு ஆசைதான் நமக்கு. போதும், இதுவே போற எல்லா காரையும் வாங்க முடியும். சின்ன வயசுல BMW ஆசை, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ரேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவுத்துக்கும் வாங்கணும், நீ ஓட்டணுமாடா. நான் இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அங்க பக்கம் போய் போட்டுருவேன். பழகுவனே வேணாம், ஓட்டு விட ஜாலியா இருக்கு. நம்ம வேற எங்கேயும் வரல, கார் எடுத்துட்டு டீ குடிக்க வந்திருக்கோம். டீ கடைக்காரனே. ஆக்சுவலா கார் வாங்கி ஒரு வாரம் இருக்குல்ல. ஒரு வாரமா? கார் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. ஆனா எங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம். திருச்செந்தூர் தான், தூத்துக்குடி வழியா திருச்செந்தூர். ஓகே. ஒரு 250 கிலோமீட்டர் அப்படியே எங்க ஊரா பக்கம் பார்த்துட்டு நம்ம மாமாவையும் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கார் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டேங்க் வந்து 35 லிட்டரு 3500 ரூபா. ஸோ ஃபுல் டேங்க் அடிச்சு நீங்க ஆவரேஜ் மைலேஜ் செக் பண்ணீங்கன்னா இவன் தாராளமா நம்ம கார் வந்து 25 to 26 வரையும் கொடுக்குறான். நான் செக் பண்ணதுல 90 கொடுப்பான். 90 போதும்ல நமக்கு. அதுக்கு மேல போனா அல்பாயுஸ்ல போக முடியும். சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 18 கொடுக்கும்னு சொன்னாங்க. 15-14 தான் தருது. மிரட்டி இது வரையும் ஓட்டுனது கிடையாது. ஆனா கார் வந்து குட்டியா உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் வண்டியில பின்னாடி ஒரு அவங்க ஐயா உட்காந்து கால் நிற்கினாலும் சரி, ஐயா ஹைட்டு கொடுங்க, என் ஹைட்டுக்கு பின்னாடி உட்காந்து இந்த சீடு, அதாவது இந்த 2 சீட் இருக்குல்ல, 4 பேர் கம்ஃபர்டபுளா போகலாம். எனக்கு தெரிஞ்சு 5 பேர் நாங்க போனோம். நம்ம ஃபேமிலியில அப்படியா? நம்ம ஃபேமிலியில லாரியில எழுத்தி போடுற மாதிரி தான் அள்ளி உள்ள போட்டு திணிச்சுட்டு இருப்பாங்க, கண்ணாடி வழியா திணிப்பாங்க. அந்த மாதிரி அள்ளி போட்டு உள்ள போய் அது வேற கஷ்டம்யா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த டோரை சாத்துவாங்க தெரியுமா? ஐயோப்பா, அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சில. டமார சவுண்ட் கிட்ட அப்படியே பாத்துறா அப்படின்றது இங்க துடிக்கு. அறிவில்லையாடா, இப்படி ஏன்டா சாத்துறீங்க அப்படின்னு. உங்க பெட்ரூம் டோர் சாத்துற மாதிரி சாத்துறீங்க. நிறைய படத்துல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்ன டோர் விஷயத்துக்கு போய் இப்படி கத்திக்கிறீங்க. ஆனா அப்படி நமக்குன்னு அடக்கும் போதுதான் எல்லாமே தெரியும், வரும்போதுதான் வழி தெரியும். வாங்கிட்டு வந்தாச்சு. பைக்ல எல்லாம் போறப்போ பேசஞ்சர் சீட்ல உட்காந்தா பின்னாடி உட்காந்துருந்தா செம்மையா இருக்கும். ஏன்னா நம்ம மதுரை டிராஃபிக்குள்ள பைக் ஓட்டுறன்றது ஒரு எரிச்சலான ஒரு விஷயம். சென்னையில் நமக்கு மதுரை தான், நம்ம மதுரை தான். ஆமாம். அதே இது காரில் நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தா ரொம்ப போர் அடிக்கும், வெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே கார் ஓட்டிக்கிருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கார் ஓட்ட கற்றுக்கணும் எல்லாருமே. லைசன்ஸ் வாங்குங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுங்க. சில பேர் லைசன்ஸே இல்லாமல் கார் ஓட்டுறாங்க. வயசு 26 ஆகி போச்சு, அடுத்த வருஷம் 27 இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு புது கார் வாங்குறீங்களோ பழைய கார் வாங்குறீங்களோ
மைலேஜ் செக் பண்ணுவேண்ணா, தயவு செஞ்சு ஃபுல் டேங்க் அடிச்சு மைலேஜ் செக் பண்ணுவேன். அப்போனா அதான் கார் வந்து ஆவரேஜே காட்டும். ஃபர்ஸ்ட் இவனுக்கே தெரியாது. இவனே எனக்கு 500 ரூபா 300 ரூபாய்க்கு போட்டு செக் பண்ணிட்டு இப்போ சரி, இப்போ எங்கள் தாத்தா கார் வாங்கியிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா தெரிஞ்சிருக்கும், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ எங்கள் அப்பா கார் வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது எதுவுமே இல்லை என்கிட்ட. ஆம்னியை கொடுத்து விட்டாங்க எனக்கு. ஆம்னியில கேஸ் தான் 200 ரூபாய்க்கு gas. இறங்குதானே தெரியாது. 200 ரூபாய்க்கு கேஸ் எடுத்தோம்னா அந்த அண்ணன் நாங்க ஒரு குத்திட்டு கூட்டு வந்துருப்பாங்க. மனப்பாடம் எப்படின்னா ஒரு 1600 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா இங்க இருந்து திருநெல்வேலி போகலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் சொல்லிடும், இந்த கார்ல வந்து மொத்தம் 8 ஸ்பீக்கர் இருக்கு, சவுண்டு குவாலிட்டி பிச்சுட்டாங்க. ஸ்பீக்கர் செம்மையா இருக்கும். என்னன்னா நீங்க வந்து பேஸ் மாடல் வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ சரி எதுக்கு அவ்வளோ தோணல. பிகாஸ் பண்ண தோணல. ஆல்வேஸ் அல்டிமேட். என்ன செட்டியார், ஆல்வேஸ் அல்டிமேட் தான். ஆனா நம்ம கையில மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. பேக் கேமரா இருக்கும் கார்ல. ஆக்சுவலா எல்லாருமே புது கார் வாங்கினா இப்பதான் பேசுவாங்க. தெரியல, நான் தான் ஓவர் எக்ஸைட் ஆகி பேசுறேனோ இல்ல. ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, டியாகோ 2024 மாடலு நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா வந்துடும்.